வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வீடியோகான் 21 இன்ச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெர்டிகல் கம்ப்ளைண்ட்டு, அதை சென்டராக மட்டும் கோடு மட்டும் வருது. ஸோ மற்றது வந்து ஆடியோலாம் வரும், ஆனால் வீடியோ வந்து சென்டராக கோடு மட்டும் வரும். ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வந்து போர்டு பேக் டோரை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இதில் வந்து நம்மளுக்கு வெர்டிகல் செக்ஷனில் தான் கம்ப்ளைண்ட் வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா வெர்டிகல் ஐசி. ஸோ என்ன நம்பர் போட்டிருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஐசி பார்த்தீங்கன்னா 78040, 78041, 78141 இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இது என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா 78141. ஸோ இந்த ஐசிக்கு வந்து 78040, 78041 இது மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மூணும் வந்து காமனாக எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வெர்டிகல் கம்ப்ளைண்ட்டுக்கு ஐசி ரிமூவ் பண்ணிவிட்டு ஐசிக்கு என்ன வோல்ட்டு கட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இது பேக் வியூ பார்த்துக்கலாம். ஸோ ஏற்கனவே வெர்டிகல் செக்ஷன் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு ரெஜிஸ்டர் வரும், அந்த ரெஜிஸ்டர் வந்து டேப் அடித்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வெர்டிகல் செக்ஷனில் வர ரெஜிஸ்டர் வந்து ஒரு துண்டு ஒயர் போட்டு ஜாயிண்ட் அடிச்சிருக்காங்க. அந்த ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கட்டாக இருக்குது, ஓவர் ஹீட் ஆகி கட்டாக இருக்குது, ட்ரை சால்ட்ரிங் ஆயிடுச்சு. ஸோ அதனால் கட்டாக இருக்குது. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டாலையும் வந்து உங்களுக்கு அந்த வெர்டிகல் கோடு மட்டும் வரும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கட்டானதை வந்து சால்ட்ரிங் அடிச்சிக்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக் கட்டாக இருக்குதுல்ல, அந்த லைனில் தான் வந்து அது வந்திருக்கு, ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. அது வந்து ட்ராக்கு வந்து வெந்து போனதுனால தனியாக வந்து நம்மளுக்கு உள்ளே வந்து ஒரு டேப் அடித்து ஏற்கனவே மெக்கானிக் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த சால்ட்ரிங் வந்து விட்டுருச்சு, அதான் ப்ராப்ளம். ஸோ இப்போ சால்ட்ரிங் பண்ணிவிட்டு நம்ம வெர்டிகல் வந்து ரெடி ஆகிருச்சு அப்படின்னா ஓகே. இல்லை அப்படின்னா வெர்டிகல் ஐசி ரிமூவ் பண்ணிவிட்டு வோல்டேஜ் வந்து செக் பண்ணிவிட்டு அப்படி புது ஐசி போடுற மாதிரி வரும். அப்படி இல்லை வெர்டிகலுக்கு வோல்டேஜே வரலன்னா அது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஓகே இதை வந்து நம்ம சால்ட்ரிங் அடிச்சிக்கலாம். ஓகே, வந்து நம்ம நீட்டாக சால்ட்ரிங் அடித்தாச்சு. ஸோ ஆன் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, வந்து இப்போ டிவி வந்து ஆன் ஆகிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் மட்டும் கோடு வந்துச்சு, இப்போ வந்து நீட்டாக ஆன் ஆகிருச்சு, ஃபுல் ஸ்க்ரீன் வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சின்ன கம்ப்ளைண்ட் தான், ஒரே ஒரு ட்ரை சால்ட்ரிங் ஆகிருச்சு. மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு சப்ளை வோல்டேஜில் கம்ப்ளைண்ட் வரும், இல்லை ஐசி கம்ப்ளைண்ட் வரும். இதில் வந்து அது எதுவுமே இல்லை, ஒரு ட்ரை சால்ட்ரிங் மட்டும் அடித்தாச்சு. இப்போ இதில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு பார்த்தோம்னா அந்த 4 பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கலர் ஷேடு வருது. பாருங்க காமிக்கிறேன். அந்த 4 பக்கம் பார்த்திங்கன்னா ப்ளூ, கருப்பு, இந்த மாதிரி பச்சை, இந்த மாதிரிலாம் கலந்து 4 பக்கமே வருது. ஸோ வந்து அதை வந்து எப்படி ரெடி பண்ணணுன்னு இந்த வீடியோவிலே பார்த்துடலாம். மற்றதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுது. நான் வந்து கை வச்சு காமிக்கிறேன்ல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலர் பேட்ச் வருது, சுற்றியுமே பேட்ச் வருது. ஸோ இது வந்து எப்படி ரெடி பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து கரெக்டாக வந்து என்னன்னா பிடிசி கம்ப்ளைண்ட் தான் அந்த மாதிரி வரும். பிடிசி கம்ப்ளைண்ட்டு அண்ட் அடுத்தது வந்து டிகாசிங் ஆயில் வந்து கம்ப்ளைண்ட் இருந்தால் வரும். ஃபஸ்ட்டு வந்து பிடிசி மாற்றி பாருங்கள். இதுதான் பிடிசி, 3 பின் பிடிசி, 2 பின் பிடிசி எது வேணாலும் போட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த பின் போட்டிருக்காங்களோ அந்த பின்னு அதுக்கு தகுந்த மாதிரி பிடிசி ரிமூவ் பண்ணிவிட்டு மாற்றிக்கலாம். ஓகே, வந்து பிடிசி வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. 3 பின் பிடிசி போட்டிருந்தாங்க, நான் மாற்றியாச்சு. ஏற்கனவே நான் மாற்றின பிடிசி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் இதில் வந்து பழைய பிடிசி பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆகி சைடெலாம் வெந்துருக்குது, விசில் விட்ருக்குது. அந்த மாதிரி ஓவர் ஹீட் ஆகி வெந்து இதானுச்சுன்னா சென்டரில் வந்து இந்த கான்டாக்டர் வந்து 2 டிஸ்க்கு கொடுத்துருப்பாங்க, அது ரெண்டுமே மெர்ஜ் ஆயிரும். ஸோ அதனால் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் வரும். ஓகே, நம்ம வந்து புதுசு போட்டாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, பவர் ஆன் ஆகிடுச்சு. ஓகே, டிவி ஆன் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு 4 பக்கம் கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த பேட்ச் வந்து வரல. இப்போ வந்து பளிச்சுன்னு வருது. முன்ன வந்து அந்த பேட்ச் கலராக வந்துச்சு. இப்போ பளிச்சுன்னு 4 பக்கம் கார்னர்லேயும் வருது. இது வந்து பிடிசி கம்ப்ளைண்ட் தான். பிடிசி நம்ம மாற்றியாச்சு. ஸோ இப்போ வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, நம்ம அப்படியே வீடியோ வந்து நம்ம போட்டு ஏவியில் வீடியோ வருதா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஏவியில் வீடியோ வருது. ஸோ அவ்வளோதான், நம்ம இந்த கமெண்ட்டில் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு 19 தகவலோட சந்திக்கிறேன். நன்றி, பாய்.